வணக்கம். நான் ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர்லேருந்து இந்த பதிவு. வசந்த நவராத்திரி 2026 2வது நாள் சத்ரு சம்ஹார பூஜை பண்ண போகிறோம் நிதம்ப சுதும்பினிக்கு. ஸோ நம்ம பயன்படுத்த வேண்டிய கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூன்னு சொல்லக்கூடிய கருநீலம். ஸோ அந்த கலர் தான் வந்துட்டு நம்ம அம்மனுக்கும் கொடுக்கணும். நாமும் அந்த கலர் தான் வந்து யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்பெஷலாக ஒரு பொருள் வந்து எப்போவுமே நம்ம வைக்கிறோம். அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லம் வைங்க இன்றைக்கி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தீபம் ஏற்றுவோம். அந்த தீபம் என்னென்னா நெய் விளக்கு போடுங்க. ஸோ சேம் நிதம்ப சுதும்பினிக்கு நீங்கள் ஏற்கனவே நேற்று வாங்கி வச்சுருந்த அதே விளக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மொத்தமாக 5 விளக்கு தான் வரும் 5 தெய்வங்களுக்கு. ஸோ அதே விளக்கில் நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. க்ளீன் பண்ணிவிட்டு நெய் விட்டு 6 லவங்கம் அது உள்ளே போட்டு தீபம் ஏற்றுங்க. லவங்கத்தை முடிச்சா போட்டு ஏற்றக்கூடாது. ஜஸ்ட்டு அந்த நெய்யில் வந்து டிப் பண்ணிவிடுங்க. அதுவும் 6 லவங்கம். அந்த முனை வந்து உடையாமல் இருக்கணும். ஸோ அந்த பூ வந்து நல்லா இருக்கணும். அதை பார்த்துட்டு செலக்ட் பண்ணி பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு செவ்வரளிப்பூ, அரளிப்பூ எல்லாருக்குமே தெரியும் வாராகிக்கு உகந்தது. ஸோ அந்த பூவே தான் நிதம்ப சுதும்பினிக்கும் உகந்தது. அரளிப்பூ, செவ்வரளியாக இருக்கலாம், இல்லை எந்த அரளியாக வேணால் இருக்கலாம். அங்கே மொத்தத்தில் அரளிப்பூ கொண்டு அம்மாவுக்கு வந்துட்டு அலங்காரம் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம், இது வந்து சத்ரு சம்ஹார பூஜை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை அம்மாவுக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். என்ன அர்ச்சனை அப்படின்னா இந்த ஸ்லோகம் சொல்லி குங்கும அர்ச்சனை, சிகப்பு கலர் குங்குமம், அது மெருனாக கூட இருக்கலாம். ஸோ அந்த அர்ச்சனை பண்ணக்கூடிய குங்குமத்தை நம்ம உபயோகப்படுத்தணும். ஸோ நீங்கள் நெற்றியில் இட்டுக்கலாம். சப்போஸ் நான் வந்து சிகப்பு கலர், ஏன்னா சத்ரு சம்ஹார பூஜை அப்படின்னும்பொழுது டார்க்கு நம்ம அந்த சிகப்பு கலர் இருக்கும் இல்லையா, அந்த வாசலுக்கெலாம் வைக்கிற குங்குமம், அந்த குங்குமத்தில் நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா அது நல்லா தண்ணியில் கரைச்சி உங்கள் வீடு வாசலில் நீங்கள் தெளிக்கும் பொழுது நெகட்டிவிட்டி ஏதாவது இருந்தால் ரிமூவ் ஆகிடும். சப்போஸ் மெரூன் கலர் குங்குமம் வச்சு நீங்கள் அர்ச்சனை பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் உங்களுடைய நெற்றியில் திலகமாக இடும் பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக இருக்கும். எதிரிகள் அந்த குங்குமத்தை பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அடங்கி போயிடுவாங்க. நெகட்டிவிட்டி ரிமூவ் ஆகிடும். ஸோ 2 விதமான குங்குமம், 2 விதமான பலன். ஸோ ஏதாவது ஒன்றை தான் பிரயோகம் பண்ணணும். ஏதாவது ஒரு குங்குமம் வச்சு தான் அர்ச்சனை பண்ணணும். 2த்தையும் தயவுசெய்து பண்ணாதீங்க, வேலை செய்யாது. ரைட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த என்ன சக்கரத்தோடு இது கனெக்டடு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டானம் சக்கரத்தோடு தான் இன்றைக்கி நம்மளுடைய பூஜை வந்து கனெக்ட் ஆகி பண்ண போகிறோம். முதல் நாள் வந்து தெரியும் உங்களுக்கு மூலாதார சக்கரம், இன்றைக்கி வந்து சுவாதிஷ்டான சக்கரம், அந்த சக்கரம். ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சக்கரம் கனெக்ட் ஆகிட்டே வரும். என்ன இந்த சக்கரம் எதுக்காக கனெக்டட் அப்படின்னா முதுகு தண்டை நல்லா நிமித்தி உட்காந்து இந்த ஸ்லோகங்களை பிரயோகம் பண்ணுங்கள். அடுத்தது நான் கடைசியாக உங்களுக்கு அந்த ஸ்லோகம் வந்து சொல்லி கொடுக்குறேன். அதே மாதிரி ஸ்லோகத்தோட முதல் அந்த லிரிக்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இருக்கும். ஸோ நீங்கள் அதையுமே பார்த்துக்கலாம். என்ன நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் வைங்க இன்றைக்கி. பழங்கள் அது என்ன, 1 பழமோ 2 பழமோ 3 பழமோ அது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் பழத்தை வந்து சாலட் மாதிரி செய்யணும். நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு அதை வந்துட்டு நீங்கள் அம்பாளுக்கு வைங்க. தனியாக பழமாக வைக்க மாட்டோம், துண்டுகள் போட்டு வைப்போம், பழ சாலட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிச்சடி பண்ணுங்கள். அதில் காய்கறிகள் போட்டிருக்கணும். அது வந்து சேமியா கிச்சடியாகவும் இருக்கலாம், இல்லை சில பேர் வந்து இந்த அரிசியில் வந்து கிச்சடி மாதிரி செய்வாங்க, அப்படியும் இருக்கலாம். ரவா கிச்சடியாகவும் இருக்கலாம். ஸோ ஆனால் அதில் வந்து காய்கறிகள் இருக்கணும். ஸோ காய்கறிகள் போட்டு பண்ணுங்கள். முக்கியமாக வாராகிக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப உகந்த சக்கரவள்ளி கிழங்கு இன்றைக்கி வைங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். இதை தாண்டி வந்துட்டு இந்த சத்ரு சம்ஹார பூஜை அப்படிங்கிறதால இந்த ஸ்லோகத்தை ஒரு 108 முறை தயவு செய்து பிரயோகம் பண்ணுங்கள். ஏன்னா நார்மலாக நான் சொல்லுவேன் 27 முறை கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லுவேன். ஆனால் சத்ரு சம்ஹார பூஜைக்கு மட்டும் நீங்கள் 108 முறை தான் பிரயோகம் பண்ணாதான் அந்த குங்குமம் அர்ச்சனை 108 முறை பண்ணும்பொழுது 100% நிதம்ப சுதும்பினியோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைச்சிரும். ஸோ நல்லா கவனிங்க. லாஸ்ட் டைம்லாம் 27 மினிமம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த வீடியோவில் 108 முறை கம்பல்சரி அர்ச்சனையாக பண்ணணும், மறந்துடாதீங்க. என்ன ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சத்ருநாசினி வாராகியை நமக. ஓம் சத்ருநாசினி வாராகியை நமக. ஓம் சத்ருநாசினி வாராகியை நம. ஓம் சத்ருநாசினி வாராகியை நம. ஓம் சத்ருநாசினி வாராகியை நம. நார்மலாகவே பார்த்திங்கன்னா அந்த நமகன்னு சொன்னாலும் அதே பலன் தான், நம்மன்னு சொன்னாலும் அதே பலன் தான். சரிங்களா?
ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அது மாதிரி சொல்லிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாராகி யாகத்திற்காகவும் ஜோதிட ஆலோசனைக்காகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜெயலக்ஷ்மி ஜெயா சர்வா அஸ்ட்ராலஜி ரிசர்ச் சென்டர் 9710484640. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.